இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்பல சார், கேஸை நல்லா ஸ்டடி பண்ணிட்டேன். இது பக்கா பிளான் கிரைம். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 வருஷம் உள்ள வச்சிடலாம். கேஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம் சார், சுமூகமாகவே போகலாம். அதுக்காக தான் நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். ஏன் சார், ஏன் சுமூகமாக போகணும்? ஒருவேளை ஜனனி மேடம் வரலன்னா என்னெல்லாம் நடந்திருக்கும், என்ன பிளான் பண்ணியிருந்தாங்களோ தெரியாதுல்ல சார். அப்படியெல்லாம் இல்ல, என் மேலேயும் தப்பு இருக்கு. ஏமா, நீங்க எதுக்கு தேவையில்லாம தப்பு பண்ணதா நினைக்கிறீங்க? நான் ஜனனி அவர் கூப்பிட்டா நான் ஜனனி இல்லைன்னு இவ சொல்லணும்ல. ஏன் அவ சொல்லாதது உங்க தப்பு இல்லைல்லம்மா? லாயர் சார், நடந்தது எப்படி நடந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு, இனிமே பிரச்சனை ஆகக்கூடாது. சிவாவும் பாதிக்கப்படக்கூடாது, துளசியையும் நான் சிரமப்படுத்த விரும்பல. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க, அது போதும். மாமா, என்ன மாமா நீங்க இவனை தூக்கி உள்ள போட தேவையில்ல? பேசிக்கிட்டு இருக்கல, அறிவில்ல. இப்ப என்ன பண்ணணும், இல்ல என்ன பண்ணணுங்கிற? அந்த பொண்ணு தூக்குல போட்டா நிம்மதியா இருப்பீங்களா? சொல்லுங்க, தூக்குல போடலாமா? ஆளுக்கு நாட்டாம பண்ண இது என்ன குடும்பமா இல்ல மீன் கடையா? மரியாதை கெட்டு போயிட்டு சொல்லிட்டேன். அம்பல சார், மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம். அதாவது 2 பேரும் விரும்பி விவாகரத்து கேட்டா அது சீக்கிரமா கிடைக்கும். அதுக்கு துளசி சம்மதிச்சு கையெழுத்து போடணும். கூப்பிடும் போது கோர்ட்டுக்கும் வரணும். சம்மதமான கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். எங்க கையெழுத்து போடணும்? இதுல ஒரு கையெழுத்து போடுமா? சிவா, நீங்களும் கையெழுத்து போடுங்க. எனக்கு எப்படி மருமக வரணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படியே இருந்தா. நான் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டேன். அதான் ஆனா கடவுளுக்கு எது பொறுக்கல. காவேரி, நீயும் நானும் என்ன தாண்டி பண்ண முடியும்? அவ்வளவுதான். நமக்கு கொடுத்து வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மருமக இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இந்த குடும்பமே கொடுத்து வைக்கல. அம்மா, எனக்கு இந்த ஜனனிய பிடிக்கவே இல்லம்மா. துளசி அண்ணிய தான் பிடிச்சிருக்கு. அவங்க மட்டும் இல்லன்னா அப்பா என்ன தாசக கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாருமா. துளசி அண்ணி தான் என்ன காப்பாத்துனாங்க. அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கம்மா. எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்துனாங்கன்னு தெரியுமா? என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அப்பா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் எவ்வளவு கெட்ட பேர் வாங்கினாங்க தெரியுமா? அவங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல நம்ம சொத்துக்காகவோ ஆசைப்பட்டு வந்த மாதிரி தெரியலம்மா. ஏதாவது சொல்லி துளசி அண்ணிய போக விடாம தடுங்கம்மா. எதை வச்சு நீ சொல்றது? என்ன சொல்லி போக வேண்டாம்னு சொல்றது? இல்லம்மா, துளசி அண்ணி போக கூடாது, அவ்வளவுதான். ஏதாவது சொல்லி போக விடாம தடுங்கம்மா. வாமா ப்ளீஸ், வாமா. விசாலாச்சி, என்னாச்சு? துளசி வீட்டை விட்டு போறாங்க. அத்தை, என்ன அவளை போக வேண்டாம்னு சொல்றீங்களா? அத்தை, அவங்க எதுக்காக இங்க இருக்கணும்? விசாலட்சுமா, கடவுள் விரும்பினா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாங்க வரோம். நீங்க எங்களை தடுக்காதீங்க, நாங்க போறோம். வா துளசி. துளசி, வரேன்.
வேண்டாடி துளசி. போகாதீங்க, நில்லுங்க. என்ன ஆச்சு காவேரி? ஏன் போக வேண்டான்னு சொல்ற? அவ போட்டும், அது அவளோட விருப்பம். காவேரி, என்னப்பா நீங்களும் ஏப்பா எதுவும் சொல்லாம இருக்கீங்க? லாயர் என்ன சொன்னாங்க சொல்லுங்க. என்ன சொன்னாரு? தெரியலையே. விசாலாச்சி என்ன சொன்னாரு? அதையும் காவேரிய சொல்லுவாங்க. சொல்லுமா, காவேரி சொன்னதா சரியா இருக்கும். அப்பா, லாயர் என்ன சொன்னாருன்னா கூப்பிடும் போதுல வரணும்னு சொன்னார்ல. சொன்னாரா இல்லையாப்பா? ஆமா சொன்னாரு. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? கொஞ்சமாவது இருக்கா இல்லையா மாமா உங்களுக்கு? இவங்க பாட்டுக்கு போயிட்டா கேஸ் எப்ப முடியும்? முடியவே முடியாது. அப்புறம் அண்ணனுக்கும் டிவோர்ஸே கிடைக்காது. தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கலாம் காவேரி. இப்ப போட்டும். ஆமாப்பா, தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கலாம். இப்ப போட்டோம். வரலன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அதையும் நீயே சொல்லு, நீதான் சரியா சொல்லுவ. அப்பா, அவங்கள நம்பிலாம் அனுப்ப முடியாதுப்பா. இது அண்ணனோட வாழ்க்கை. கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும். அப்பதான் நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது, அண்ணனுக்கும் ஜனனிக்கும் நல்லது. என்ன சிவா? இரு ஜனனி. அவங்க போனாங்கன்னா பெரிய தப்பாயிடும்பா. காவேரி, நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. நாங்க வந்து வக்கீல பாக்குறோம். என்னால இது ஒத்துக்க முடியாது. அப்பாவும் ஒத்துக்க மாட்டாரு. ஆமாமா, காவேரி சொன்னா சரியாதான் இருக்கும். இரு ஜனனி, என்னம்மா? காவேரி சொல்றது சரிதான். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவங்க 2 பேரும் எங்கேயும் இருக்கட்டும்.